ப்ளவுஸ் பீஸை ரெண்டாக மடித்து போட்டுட்டு ஜாக்கெட்டோட ஃபுல் உயரங்க. பின் டாட்லேருந்து ஷோல்டர் வரை பின் சைடு வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டாச்சு. மேலே ஷோல்டருக்காக ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டாச்சு. இடுப்பு பகுதி ரெண்டையும் சமமாக மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த பின்னாடி வந்து டாட்டுக்காக வந்து 1 இன்ச்சு விட்டுட்டு இதுலேருந்து இருக்க மார்க்கர் பண்ணிவிட்டு கரெக்டான தையல் அளவில் வந்துட்டு ஒரு மார்க்கர் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வந்துட்டு மார்க்கர் போட்டுக்கணும். நெக்கோடைய அகலம் ஒல்லியாக இருந்தால் 2.25 வச்சுக்கோங்க. குண்டாக இருந்தாங்கன்னா 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஷோல்டருக்காக வேண்டி தையல் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து ஷோல்டருடைய அகலம் எவ்வளவோ, சில பேருக்கு எவ்வளவோ அவ்வளோ தேவையான அளவு விட்டுக்கோங்க. 3.5 இன்ச்சு இருக்குது. ஆம்கோளுடைய அகலம் பார்த்தீங்கன்னாக்க உயரம் வந்து நார்மலாக 5.5 to 6 வருங்க. கண்டிப்பாக வந்து 5.5 to 6 வரும். பாருங்கள், 5.5 வச்சுருக்கிறேன். இவங்க வந்து ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா வந்து கரெக்டாக ஆம்கோலில் வந்து சென்டரில் உட்காரும். தையல் வந்து கிராஸாக சில பேர் போடுறாங்க. அந்த மாதிரி கிராஸாக போடக்கூடாதுங்க, ஸ்ட்ரைட்டாக தான் போடணும். பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இடுப்போடைய தையல் பகுதியிலேருந்து ஆம்கோலுக்கு வந்துட்டு கரெக்டாக போட்டிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரான பீஸு. நெக்கோடைய அகலம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு ரொம்ப அகலம் வேண்டாம், நார்மலாகவே இருக்கணும்பாங்க. அதுக்காக வந்துட்டு இதுக்கும் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது, இது வந்து கரெக்டாக நார்மலாக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து இறங்காது, கரெக்டாக உட்காரும். கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. எப்போதுமே வந்துட்டு இந்த தையலுக்கு நேராக வந்துட்டு கட்டிங் போட்டுங்க. ஒரு வி ஷேப் கட்டிங் போட்டுக்கோங்க. இந்த ஆம்கோல்லையும் சரி ஒரு வி கட்டிங் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து அப்படியே திருப்பி இது மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அளவு எடுத்துடலாம். பேக் சைட் பீஸை அப்படியே மேலே போட்டுட்டு இந்த தையலுக்கான இடத்த விட்டுட்டு கரெக்டாக இந்த ஷேப்பை வந்து மட்டும் முன்னைக்கு வந்து ஷேப்பை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க்கர் போட்டுக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சு இந்த பட்டி துணியும் கச்சாய் துணியும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ரெண்டுக்கும் சேர்த்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா போதுங்க. 1.5 இன்ச்சு விட்டுட்டு இதை இப்போ கரெக்டாக மார்க் போட்டலாம். மார்க் போட்டு ஷேப் இதே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டியாக வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஜாக்கெட்டில் அளவு இருக்குன்றது கிடையாதுங்க. இந்த கட்டிங் போட்டுருக்கு இல்லைங்களா, கட்டிங்கிலேருந்து நேராக மேலே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோடைய அகலம் தேவையோ அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது உக்ஸு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் பிடிக்கிற இடத்துல கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெளியில் விட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணலாம். ஷேப் கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் சைடு துணி எடுத்துடலாம். முன்னாடி வந்து இந்த டாட்டு சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த டாட்டில் இருந்து கரெக்டான ஷோல்டருக்கான 1/2 இன்ச்சை விட்டுட்டு இதுக்கான மார்க் எடுத்துடலாம். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடலாம். கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பீஸில் ஆம்கோல் குடஞ்சி எடுத்துடலாம். தையல்லேருந்து இங்கே கட்டிங் போட்டிருக்கேனே, இதில் ஒரு வி கட்டிங் போட்டிருக்காங்க. இந்த கட்டிங்லேருந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சு வர அளவுக்கு கரெக்டாக போய் கட் பண்ணி விட்டுருங்க. குடஞ்சி எடுத்தாச்சு. ஒர்க் சைடு வந்து இந்த பட்டியோட உயரத்தை வந்து தையலுக்காக 1 இன்ச்சு கீழே விட்டுட்டு மார்க் போட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் போட்டுக்கோங்க. இது ஒரு மார்க்கு தாங்க இதில் நம்ம பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய லென்த்து இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, சைடோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு கீழே வந்து இந்த ஸ்டிச்சிங்கோட இந்த லென்த்து எவ்வளோ இருக்கோ இந்த கட்டிங்லேருந்து இது 1/2 இன்ச்சு மேலே தையலுக்காக இதில் கை வச்சுட்டு நம்ம இதுக்கு நேராக மார்க் பண்ணால் போதுங்க. மார்க் பண்ணியாச்சு. டாட் வந்து நம்ம எவ்வளோ இதில் பிடிக்கிறோமோ டாட்டை வந்து கரெக்டாக அப்படி வச்சுட்டு நம்ம இதில் இருந்ததாங்க இப்படி பண்ணிவிட்டு இதனுடைய லென்த்தை ஈஸியாக ரொம்பவும் வந்துட்டு துணி எக்ஸ்ட்ரா இல்லாத இது கம்மியாக இல்லாமல் அழகாக வந்து நம்ம இந்த மாதிரி டாட்டை வந்து பிடிச்சிட்டு எவ்வளோட லென்த்து இந்த லென்த்துக்கு நேராக ஒரு மார்க்கு அவ்வளோதாங்க. பட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
கட்டிங் முடிச்சிட்ட பிறகு இந்த கரெக்டான இடத்துல ஒரு வி ஷேப் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த சென்டரில் ஒரு வி ஷேப் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து உக் சைடுன்னு தெரியணும். இது வந்து சைடில் வந்து ஒரு வி போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க. லைனிங் ப்ளவுஸுன்றதுனால வந்து பேக் சைடு வந்து மடித்து தைக்க கம்மியாக தாங்க விட்டுருக்குறேன். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னாலே மேக்ஸிமம் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு விடணுங்க. ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அகலம் பத்தாது. ஒரு சைடு மட்டும் 2 இன்ச்சு அகலத்துக்கு இடத்த எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக வேண்டி 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ஜாக்கெட்டோட உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டான தையல் வந்து இது மேலே எடுத்து வச்சுட்டு உங்களுக்காக கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா ஸ்லீவ்ஸ் கேட்டுருக்காங்க, அதனால் ஒரு 3/4 இன்ச்சு கீழே விட்டுருக்குறேன். நேராக வச்சு இந்த ஸ்லீவ்ஸ்க்கும் ஷோல்டருக்கும் ஆம்போல் இது 1/2 இன்ச்சு வந்துட்டு கரெக்டாக தையலுக்காக விடணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு விட்டுணும். 2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ட்ராயிங் வரைய தெரியல அப்படின்னு சொன்னாக்க இந்த ஸ்லீவ்ஸை கரெக்டாக வச்சு நமக்கு உள் பீஸ் இந்த ஆம்களோடைய தையல் எந்த இடத்துக்கிட்ட இருக்குதோ அந்த இடத்துக்கிட்ட வந்து கையை வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அளவு ப்ளவுஸோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். மேக்ஸிமம் இந்த ஆம்களோடைய உயரம் வந்து 3.5 வைங்க. 3.5 வச்சிங்கன்னா ஆம்களில் வந்துட்டு அழகாக உட்காரும். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தூக்காது. கரெக்டான மார்க்கரில் ஒரு வி ஷேப் போட்டுக்கோங்க. இதில் 2 பீஸில் வந்து ஜாயின் பீஸ் கொடுத்துடலாம். இதில் ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த ட்ராயிங் வந்துட்டு அப்புறமா உள்ளே வந்து கட் பண்ணி எடுத்துடணும்.